வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் மொத்தம் 33,500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு மற்றும் ஊடுருவலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தொடர்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று ஹரித்வாரில் நடைபெற்ற உத்தராகண்ட் மாநில அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தென்னை மரங்களின் உற்பத்தி திறன் 60 ஆண்டுகளுக்கு பின் குறைவதாக விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்றும் தென்னை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்களிக்க தகுதி உள்ள எவரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் மொத்தம் 318 கேடட்களும் 27 பெண் கேடட்களும் தங்களது பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். மேலும் நட்பு நாடுகளான பூட்டான் மற்றும் தான்சானியாவை சேர்ந்த 2 அதிகாரிகளும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திரு விஜய ரத்னாகர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்வதற்கு நாட்டில் மிகவும் வலுவான சட்டங்கள் உள்ளன என்றும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.